கம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது என்ன மாதிரி சப்ஜெக்ட்னு நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தோணுன மாதிரி எந்த ஜெனர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, வாழ்க்கை முறையில எது சந்தோஷம், எது சந்தோஷம், உங்களுக்கு என்ன சந்தோஷம், எது கிடைச்சா சந்தோஷம், எது கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம். இது ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ண முடியாது, யாராலையும் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஏன்னா அது கிடைச்ச உடனே அடுத்ததா அதுல இருந்து அடுத்த பாயிண்ட் போயிடும். அந்த ஸ்டேஜ் உடனே மாறிடும். இப்போ ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ண உடனே அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் நாட் த கேஸ். நீங்க ஒன்னு அதை மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து அதை விட பெரிய இடத்துக்கு போகணும். அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். That's why they always say that, pursuit of happiness. Happiness is not something, that's not the permanent, constant matter. It's the pursuit. You're going to chase behind happiness. Because everything is changing, so you are also going to change as per the change. Change is the only thing that's not going to change. So when the change is constant, you cannot say that this is what going to provide the happiness. That's not the goal, that's not something you are looking for. சந்தோஷம்ன்றது நீங்க ஒரு கோலை வச்சுட்டு செயல்பட முடியாது. சந்தோஷங்கிறது என்னென்ன அதை புரிஞ்சுக்கலனாலே உங்களால சந்தோஷப்பட முடியாது. அதுதான் விஷயம். சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண கிடைக்கிறது மட்டும் இல்லை. ஒரு நாள் ப்ராக்ரஸுமே சந்தோஷம்தான். அதாவது ஒரு பறவைய பத்தி நினைக்கிறீங்க, இத்தனை நாள் நான் பார்க்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்க காண போச்சு, இது நிஜமாவே அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. அரிதாகி கொண்டே வருகிற பறவை இனங்கள், அது விலங்கினங்கள் மட்டும் இல்ல, ஃப்ளோரா ஃபவுனான்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் காண போயிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பறவைய பார்க்காத போது அது எங்க போச்சு, எங்க இவ்வளோ நாளா காணுமே அப்படின்னு நினைக்கும் போது சடனா அது உங்க கிட்ட கண்ணு முன்னாடி பறந்து போகும்போது, அது ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 inches நீங்க அதை பத்தி தேடிட்டு இருக்கீங்க, அது உங்க கண்ணு முன்னாடி ஒரு 4-5 inches டிஸ்டன்ஸ்ல பறந்து போகுது, போயிட்டு உட்காருது. தட் இஸ் ஆல்சோ அது கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்து சொல்றது, ஹே ஐ எம் ஹியர் ஒன்லி. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்ட்டு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ சந்தோஷத்துக்கு எந்த ஒரு ஸ்கேலும் கிடையாது. எல்லா ஒருத்தருக்கும் நீங்க இருக்கிற எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரியான சந்தோஷம் வேறுபடுமே தவிர, இதுதான் சந்தோஷம், இப்படி இருந்தாதான் சந்தோஷம்லாம் எதுவும் கிடையாது. அது உங்களுடைய தப்பான ஒரு தாட்டு. என்னால நம்ப முடியாத நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. என்னை பொறுத்தவரையிலையும் இயற்கையோட இயந்த ஒரு வாழ்க்கை, நம்ம நினைக்கிறத அந்த நேச்சர் சொல்றோமே அது ரெஸ்பாண்ட் பண்ணது பாத்தீங்களா, அதுதான் சந்தோஷம். ஒரு வானவில்லை பார்த்தா கிடைக்கிற சந்தோஷம் அது எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் தானே. வானவில் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அதுல கிடைக்கிற சந்தோஷம் அது உங்களுக்கு நீங்க அதை பார்த்து சின்ன வயசுல நிறைய தடவை அதை வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அதுக்குன்னு அது தானா
மழையில இருக்கும்போது உருவாகாது, வெயில்ல இருக்கும்போது உருவாகாது. மழையும் லைட்டா அந்த வேப்பர் இருக்கணும், அது வழியா அது ஒரு சயின்ஸ். சிவி ராமன் எஃபெக்ட் பத்தி தெரிந்து சர் சிவி ராமன் மன்னிக்கவும் சர் சிவி ராமன் அவரோட ராமன் விளைவு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வானவில் பத்தின புரிதல் பிளஸ் அதுல ஏற்படுற சந்தோஷம் தெரியும். சின்ன விஷயம்தான், பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அவங்களுக்கு. அதை ரசிச்சு பாக்குறதுக்கு ஒரு மாபெரும் இடம் இருக்கு. ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இப்போ இருக்கிற இடத்த நல்லா வச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, நீங்க வந்து சிட்டில இருக்கிறது வந்து ஒரு 3 BHKங்கிறது ஒரு பெரிய லக்ஸூரியஸ் விஷயம். ஏன் அது ஒரு லக்ஸூரியஸ்ன்னு சொல்றீங்க? 1 BHK விட 3 BHK பெருசுன்ட்டு உங்களுக்கு தெரியுது இல்ல? அதுக்கான அமௌண்ட் பெருசு, அது இருக்கிற இடத்த பொறுத்து அதோட காஸ்ட், அதுக்கான ஆட்-ஆன்ஸ். அதுதான் இப்போ நகரத்தில் நீங்க மாநகரத்தில் வசிக்கிறீங்கன்னா நகரத்தில் வசிக்கிறவங்களுக்கு அது இன்னும் தாராளம். இப்ப எங்க வீடுன்னு எடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க இப்ப சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி கனெக்ட் பண்றதுன்ட்டு பல தடவை யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். எங்களுக்கு 2 ரூம், அந்த வீட்டுல 7-8 ரூம் இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சது 2 ரூம். ஆனா எல்லாமே எங்க வீடு தானே. என்னோட பெரியம்மா இருக்காங்க, என்னோட பெரியப்பா இருக்காரு, எல்லாரும் கசின்ஸ் எல்லாரும் எங்க வீடு தானே. எந்த ரூம் போனாலும் அது எங்க வீடு தான். அவங்க வாழ்ந்தாலும் we are living in each and every place, every part of that house. On the whole, we are a family. So ஒரு திண்ணைங்கிறது ஒரு டிராயிங் ரூம் மாதிரி. ஏதோ ஓரளவு தெரிஞ்சவங்களை மட்டும் வரவேற்று அனுப்புற இடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ள. அது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா தெரியுதா? அது எனக்கு தெரியாது. வீடு பழைய வீடா இருக்கலாம், ஆனா இருந்த இடம் ரொம்ப புழங்குதல் சொல்லுவாங்க. சோ அது நிறைய த மோஸ்ட் லக்ஸூரியஸ் விஷயம் எது அப்படின்னாலும், எது சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் சந்தோஷத்தை தரும். ஏன்னா நான் வாழ்ந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும். நான் ஒன்னும் ஃபாரஸ்டுக்குள்ளாரெல்லாம் இருந்தது இல்லை, பட் நிறைய மரங்களுக்கு நடுவுல, நிறைய பறவைகளுக்கு நடுவுல, அணில் மற்றும் இன்ன பிற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு நடுவுல இருந்துட்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு அதோட அருமை தெரியும். ஒரு பறவையை நம்ம வந்து தேடுறோம், எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னும் போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ரோட்ல நடந்து போகும்போது அது ஒரு 4 inch டிஸ்டன்ஸ்ல பறந்து போய் எனக்கு முன்னாடி போயிட்டு உட்கார்ந்து நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது, அது மாதிரியான சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு கொடுத்தது இல்லை. நான் எங்க போயிருக்கேன் நீன்ட்டு கேட்கும் போது அதுவா வந்து உட்காந்து, அதுவும் என் கண்ணு முன்னாடி ஜஸ்ட் அது முன்னாடி பறந்து போறது, அதுவும் கிட்ட, என் முகத்துக்கு கிட்ட. அது ஒரு நம்ப முடியாத விஷயம். நான் நினைக்கிறேன், அன்னைக்குதான் நினைச்சேன், அதை நான் தேடுறேன், அது எங்க காணும்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வீதியில் நடந்து செல்லும் பொழுது அது என் முகத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளியில பறந்து போயிட்டு எனக்கு முன்னாடி வந்து உட்காருது. இதுதான் ஒரு அற்புதமான விஷயம். வாழ்க்கையில இது மாதிரியான தருணங்கள் ஏதோ கோல்டோ டைமண்டோ கொடுக்க போறதே இல்லை. அது பல பேருக்கு பொறாமைதான் உண்டு பண்ணிருக்கே ஒழிய
அது ஒன்றும் பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. we are searching for it. ஒரு இயற்கையோட இயந்த வாழ்க்கை, அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால எனக்கு அந்த மக்களை, அந்த மாதிரி வாழ்கின்ற மக்களை பற்றி தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆசைப்பட்டிருக்கிறேன். அதாவது எதிர்ச்சியா நான் ஒரு கடைக்குள்ள போக நேர்ந்தது. அந்த பூம்புகார் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் நடத்துற ஒரு நிறுவனம். அதுல கைவினை பொருட்கள், பல வகையான கைவினை அப்படின்னா எல்லாமே ரிலேட்டட் டு ஃபர்னிச்சர்ல இருந்து எது வேணா சொல்லலாம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னா பல வகையான விஷயங்கள் இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் துறையில இருந்து தான் அதிகப்படியான வருமானம் நாட்டிற்கு வருகிறது எனக்கு தெரிஞ்சு. தப்புன்னா சொல்லுங்க. அதிகப்படியான வருமானத்தை ஈட்டும் துறை விவசாயத்திற்கு அடுத்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல நான் அந்த பூம்புகார் என்ற கடைக்குள்ள போகும்போது அங்க இருந்த பொருட்களை பார்த்து வியந்து இருக்கிறேன். அது சாதாரணமா எல்லா கடையிலும் வச்சிருக்கிற பொருள் இல்லை. இப்போ அது வேறு மாதிரியா எல்லா வெப்சைட்லயும் இருக்கு, எல்லா விதத்திலயும் பார்க்க முடிகிறது. பட் அந்த அப்போதைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிகப்படியான இணையதள வசதிகள் இல்லாத நேரத்தில் ஒரு அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனத்தில் உள்ள பொருட்களை நான் பார்க்க நேர்ந்தது. அதுல நான் வாங்கின சில விஷயங்கள், யார் இதை செஞ்சிருப்பாங்க, எங்கன்னு வந்துச்சு, ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்கள். இது என்ன, இது எப்படி, இப்படி கூட ஒரு விஷயம்லாம் இருக்குமா? சோ அது மட்டும் இல்லாது தில்லியில இருக்கும்போதும் அப்படிதான். டெல்லியில இருக்கும்போது தில்லி ஹார்ட்னு ஒரு இடம், எக்ஸிபிஷன்ஸ் எப்பவும் நடக்கிற ஒரு இடம். இட்ஸ் a happening place. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு எல்லா வகையான எல்லா மாநிலத்திலும் இருந்து வந்த கைவினை பொருட்கள், அதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்போ அது ஒரு விஷயம். பிளஸ் நான் அப்பதான் நிறைய ஜியோகிராஃபி ரிலேட்டட், ஹியூமன் ஜியோகிராஃபின்னு எடுத்தீங்கன்னா இந்தியா மற்றும் உலக அளவில் வாழ்கின்ற மக்களை பற்றி, அது பார்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, பார்ட் ஆஃப் சோசியாலஜி எல்லாமே வரும். அதுல முக்கியமா இந்த மாதிரி ஆதிவாசி மக்கள், ட்ரைப்ஸ் சொல்றாங்க, அதை பற்றின சரியான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க என்னன்னா ஆதிவாசிகள் அப்படின்ட்டு ஒதுக்கப்பட வேண்டிய சமுதாயம் அல்ல அது. அவங்க இயற்கையோடு இயற்கையாக வாழ்கின்ற மக்கள். இருக்கிறதுல டெவலப்டு மனுஷனுக்கு இருக்கிற அறிவுல, அதாவது நமக்கு டெவலப்டுன்னு சொல்ற மக்களுக்கு இருக்கிற அறிவு அவங்களோட அறிவோட கம்பேர் பண்ண நம்ம கிட்ட 1 இல்ல 100 பங்கு தான் இருக்கு. இயற்கை பற்றின புரிதல் அப்படின்னும் பொழுது ஆதிவாசி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு, ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மக்களுக்கு இருக்கிற அறிவுல நமக்கு 100 பங்கு தான் இருக்கு. எதை பற்றி அப்படின்னா இயற்கை சம்பந்தமான அனைத்து விஷயங்களை பற்றி. இயற்கைனா எல்லாமே, மரங்கள், செடிகள், கொடிகள், உயிரினங்கள், வெதர், எல்லாவற்றிற்குமான புரிதல் அவங்களுக்கு இருக்கு.
எல்லாத்த விட சஸ்டைனபிள். அவங்க எப்படி சஸ்டைன் பண்றாங்க, ஒரு ஒரு இனத்தை எடுத்து ஒரு எத்தனிக் ரேஸ் எடுத்து படிச்சீங்கன்னா, ஒரு ஒரு மக்களை, ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிய பத்தி படிச்சீங்கன்னா, அது நீங்க வேற மாதிரி புரிதலுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அது நீங்க படிக்கலன்னு அர்த்தம், உங்களுக்கு சரியான எஜுகேஷன் இல்லைன்னு அர்த்தம். எஜுகேஷன்ன்றது சும்மா புக்ஸ்ல இருந்து வர்றது இல்லை. எஜுகேஷன் என்பது மக்களை மட்டும் படிக்காமல் மானுடவியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு, எல்லாம் கலந்த ஒரு புரிதல். நீங்க எப்படி அதுல எக்ஸிஸ்ட் ஆகுறீங்கன்றதுதான் எஜுகேஷன். அவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் அதுல நம்ம கிட்ட 100% பங்கு தான் இருக்கு. அந்த மக்கள் இன்னும் சொல்ல போனா அந்த சஸ்டைனபிலிட்டின்னு வரும்போது எல்லாமே அவங்களால பண்ண முடியறது. அவங்களுக்கான உடையை அவங்களே செய்துக்கிறாங்க, சாப்பாடு அவங்களே பாத்துக்கிறாங்க, எல்லாமே அவங்களால பண்ணிக்க முடியும். நம்ம இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய சிட்டிஸ்ல எதுக்கு இருக்கோம்? அதே உணவு, உடை, உறைவிடம். கானா கப்படா மக்கான், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டேர்ம். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட்ஸ், அதுக்கப்புறம் பல வகையான மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைக்காலஜிஸ்ட், இன்னும் பல வகையான சயின்டிஸ்ட், இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய தேவைகள் கீழேந்து ஆரம்பிக்கிறது. சாப்பாடு, உடை, உறைவிடம். இதுல முக்கியமான அந்த 3 ஃபர்ஸ்ட் நிறைவேறிச்சுன்னா அடுத்த நீடு. ஸோ அந்த ஸ்டேஜ் அப்படியே மேல போயிட்டே இருக்கும், அது ஸ்டாப் பண்ணவே முடியாது. இவங்களால இந்த 3ம் அவங்களே பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கான உடையை அவங்களால நூற்று கொள்ள முடியும், அதற்கான எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. பஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு, இல்ல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தாவரத்துல இருந்து அவங்களால அதை கொண்டு அவங்களுக்கான உடையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கான உணவு அவங்களே பண்ணிக்க முடியும், அவங்களுக்கான இடத்தையும் அவங்க பாத்துக்க முடியும். இது எல்லாத்தையும் அவங்க எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். எதையும் அவங்க பொல்யூட் பண்றது இல்ல, எதையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது இல்ல, எதையும் அவங்க டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல எதையுமே அவங்க வேஸ்ட் பண்றது இல்லை. அப்புறம் இயற்கையோட வாழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கு. என்ன உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது? 4 கேமரா வச்ச போன்ல சந்தோஷம் வந்துருமா? அதை வச்சுட்டு என்ன பண்றீங்க? உங்களே 100 தடவை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அதை ரியல்ல லைஃப்ல டெய்லி பாக்குறாங்க, பல வகையான விஷயத்த பாக்குறாங்க, பல வகையா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். நான் யாரையும் அப்படி பர்டிகுலரா போய் பார்த்தது இல்லை, ஆனா படிச்சிருக்கேன், அதுவும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிராஃப்ட் பீப்புள நான் மீட் பண்ணிருக்க சான்ஸ் கிடைச்சது எனக்கு. அப்போ அவங்கள பத்தியான ஒரு அவங்களோட இப்போ ஒரு கிராஃப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, அது ஒரு பொம்மைன்ட்டு ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு அப்படித்தான் கிடைக்கும். அது ஒரு ஏதோ ஒரு பொம்மைய பாத்தீங்கன்னா, இதோ ஒரு பொம்மை அப்படித்தான். அத ஆழ்ந்து அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய செஞ்சு வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா, அவங்களோட புரிதல் இயற்கைய பத்தி அவங்க எந்த அளவுக்கு அதை நோட் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு அதோட ஒன்றி வாழ்ந்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த 3 இடத்துல இங்க இருக்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஒரு கிராஃப்ட் பண்றாங்க. பிராஸ்ல சிற்பங்கள்,
அதாவது பித்தளையில பண்ற சிற்பங்கள். இத நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் அது இந்த ஜெனரல் கான்செப்ட் வந்து அது அவங்களோட ட்ரைபல் அந்த ஒரு கல்ச்சர் ரிலேட்டடா இருந்தாலும் இந்த மாஸ்க் அதெல்லாம் சில சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மான் சிற்பத்தை எடுத்துக்கிட்டா அது கீழே குனிஞ்சு நிக்கிறது எப்படி, அது என்னென்னலாம் பண்ணும் அத வந்து அவங்க நோட் பண்ணி அத அப்படியே உள்ள வாங்கி அத ஒரு சிலையா ஐ மீன் ஒரு சிற்பமா அத பண்ணிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க அதோட அந்த இயற்கையோட வாழ்ந்து அத ரொம்ப அதோட பழகி இருந்தா மட்டும்தான் உங்களால அது மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அதாவது எங்கேயோ இருக்க ஒரு மக்கள் எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆதிவாசிகள் அப்படின்னா என்னமோ நினைச்சுக்க கூடாது. அவங்க இயற்கையோட ஒன்றி வாழும் மக்கள். உலகத்திலே அதிகமான அறிவுள்ள மக்கள் அவங்கதான். தொன்று தொட்டு பல அதாவது ரொம்ப they are not contaminated by the development related things. டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க எதையும் அழிக்கிறது இல்லை, எதையும் நாசம் பண்றது இல்லை, எதுக்காகவும் அவங்க வந்து பொல்யூட் பண்றது இல்லை. என்ன இருக்கு பொல்யூட் பண்றது? அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, எதுவுமே அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதாவது தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா நெஜ தேனை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் போலி எதுன்னு தெரியும். அது மாதிரி வாழ்க்கையில நிஜமான ஒரு சாராம்சத்தை உணர்ந்தவர்களால மட்டும்தான் எது போலி, எது வந்து சந்தோஷம், எது வந்து துக்கம் அப்படின்ட்டு தெரியும். அவங்க வந்து இயற்கையோட வாழ்றவங்க. இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சுத்தமா இல்லை. ஒரு மிஞ்சி போன ஒரு 4 வால்ஸ்ல ஒரு 4 கேமரா வச்ச போன் வச்சுட்டா அது பெரிய சந்தோஷமா? அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை விஷயம் பண்றாங்க. அவங்களுக்கான ஆடைகளை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இயற்கை கலந்த ஒரு விஷயம். எல்லாமே அங்கிருந்து எடுக்கப்பட்ட கொட்டைகள், பழங்கள், செடியிலிருந்து கிடைக்கின்ற இலைகள், பூக்கள், மரத்திலிருந்து உரிக்க வர அந்த மரப்பட்டை, இது எல்லாத்தையும் வச்சு அதுல இருந்து எடுக்கிற சாயம், அதுல இருந்து அந்த சாயத்தில் இருந்து துவைச்சு எடுத்த அந்த நூலை நெய்து, அதுவும் அவங்களோட கல்ச்சர் பேஸ்டு சில விஷயங்களை புகுத்தி நெய்யப்படுகின்ற அந்த உடை, அது போல அழகு எதுவும் இல்லை. அது அவங்களால செய்ய முடியுமா? அவங்க ஒரே ஒரு இடத்துல இருக்கிறவங்க இத்தனை வேலையும் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்லயும் அதை பண்றாங்க. அதாவது கலாச்சாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே குறை சொல்ல முடியாது. அதனால உங்களையும் நான் குறை சொல்லல. இடத்துக்கு இடம் வேறுபடுமே தவிர உயர்ந்தது தாழ்ந்ததுன்னெலாம் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஆதிவாசிகளுக்கு இருக்கிற அந்த ஒரு லக்ஸுரி, ஆடம்பரம்ன்றது இயற்கை தான் ஆடம்பரம். மரங்களுக்கு நடுவுலையும் பல பறவைகளுக்கு நடுவுலையும் பல உயிரினங்களுக்கு நடுவுலையும் வாழ்ந்து காமிக்கிற விஷயம்தான் ஆடம்பரம். அது அட்வென்ச்சரஸ், அது த்ரில்லிங், அதுல சந்தோஷம், அபண்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அதுல. இந்த ஆதிவாசின்னு சொல்லி ஒரே டேர்ம்ல முடிக்கிறது. ஆதிவாசிங்கிறவங்க உயர்வாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த
இப்ப இருக்கிற அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்த ஒருவரை உயர்ந்த தலைவராக்கி கௌரவித்து நடத்துகின்ற அரசாங்கமாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு, அதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆதிவாசிகள் கிட்டதான் எல்லாமே இருக்கு, இயற்கைக்கான புரிதல் அவங்க கிட்டதான் இருக்கு, பல வகையான பொக்கிஷம் அவங்க கிட்டதான் இருக்கு. எல்லா விதத்திலயும் அவங்களால சர்வை பண்ண முடியும். என்னால போன இந்த சிக்காட சவுண்ட் தாங்க முடியல. அதாவது ஒரு இந்த அமைதி எங்க கிடைக்கும் அப்படின்ட்டு தேடுறவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ள எல்லாமே அங்க இருந்துதான் கிடைக்கும். எந்த இடமும் ஒன்னும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்தாலும், அதாவது ஒரு சுத்தமா இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் குப்பை கூலமா இருக்கிற இடத்துல இருந்து கிடைக்கிற மகிழ்ச்சியும் எப்படின்ட்டு யோசிச்சுக்காங்க. அப்படியே பச்சை பசன்னு இருக்கிற இடத்துலயே பல பலன்னு ஓடுற அருவி, அதுக்கப்புறம் பல வகையான பட்டாம்பூச்சியில இருந்து பல வகையான பறவைகள், அந்த இயற்கையான சத்தத்துல எழுந்து பாத்தீங்கன்னா அது லக்ஸுரியா இல்ல எந்நேரமும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த வண்டிகளுக்கு நடுவுல எழுந்துக்க ட்ரை பண்றது சந்தோஷமான்னு நீங்க தான் சொல்லணும். நான் யாரையுமே பிளேம் பண்ணல. நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு. ஒரு கலாச்சாரத்தையும் படிக்கும் பொழுது ஹியூமன் ஜியோகிராஃபி ஒன்னும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. அதுல எல்லா வகையான மக்கள், ஆதிவாசிகள், பழங்குடியினர், பழங்குடி அப்படிங்கிறது ஏளனத்துக்குரிய விஷயம் அல்ல. பழங்குடியினர் பாதுகாக்கப்பட வேண்டிய மக்கள், பியோர் பிளட், பியோர் பிரீடு, கண்டாமினேட் ஆகாத மக்கள். அவங்கள காப்பாத்துறது நம்மளுடைய கடமை. அவங்க இவங்களை பற்றி எனக்கு அதிகமாக படிக்க நேர்ந்தது ஹியூமன் ஜியோகிராஃபி. So through human geography I came to know about many people, termed as tribes. ட்ரைபுங்கிற அர்த்தம் ஒன்னும் பெரிய ஏதோ ஒரு விஷயம் இல்ல. அவங்க இயற்கையோடு வாழ்கின்ற மக்கள். தொன்று தொட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இருந்து வழி வழியாக எந்த கலப்பும் இல்லாமல் இருக்கின்ற பியோர் பிரீட். அவங்களதுதான் பெஸ்ட். எல்லா வகையிலும் அவங்க கிட்ட அறிவு இருக்கு, டேலண்ட் பாத்தீங்கன்னா பல வகையில இருக்கு. இயற்கை புரிந்து கொள்ளுவது எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மழை போறோம், இதே போறோம், அதே போறோம், பட் அவங்களால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ட்ரைப்ஸ் மட்டும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு நகரத்து ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களால கூட இந்த வேலை விவசாயம் தொடர்பாக வேலை செய்பவர்களுக்கு அந்த புரிதல் தானாகவே இருக்கும். இருக்கிறதுல கஷ்டம் விவசாயம். ஒவ்வொரு விவசாயியும் காலையும் தொட்டு கும்பிடணும் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தவங்க அவார்டு வாங்கினாங்க. அப்போ இருந்த பிரசிடென்ட் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அந்த அவார்டு கொடுத்தாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, நாங்க ஒரு 4 வருஷம் வேறு வேறு மாநிலத்தில் இருக்கும் நிலை ஏற்பட்ட போது சில விஷயம்லாம் நாங்க
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். சில செடிகள், வெண்டை, அவரை, அது போன்ற சில காய்கறிகள், வாழை மரங்கள், இது மாதிரி எல்லாம் வச்சு பார்த்தோம். ரொம்ப ஒரு மழை அதிகமாக கிடைக்கின்ற இடத்தில் எதுவுமே அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டாம், தானா வளருது எல்லாம். இருந்தாலும் எல்லா வகையிலும் நிறைய விஷயம் இருக்கு அதுல. அதுதான் சயின்ஸ்னு சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ். பிஎஸ்சி அக்ரின்னு இருக்கு, படிப்பு இருக்கு. வேளாண்மைவியல் அப்படின்ட்டு தனியா இருக்கு, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். அதுக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க. படிக்காமலே பல பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, ஏன்னா வழி வழியா அதை செய்யறாங்க. இதை பார்க்கும்போது இப்ப பாலக்காட்டுல சமீப காலத்தில் நாங்க இருந்துட்டு வந்திருக்கோம். அங்க மாதம் ஒரு 3 மாசத்துக்கு மும்மாரி பெய்ததுன்னு சொல்லுவாங்க மழை. அது மாதிரி 3 போகம் விளைதல் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அங்க அந்த மாதிரி 3 போகம் விளைவிக்கிறாங்க. கரெக்டா ஒரு 3 டைம்ஸ் அவங்க அது இந்த பருவகால பயிர்கள் சொல்லும்போது கோடைக்கால பயிர், அதே மாதிரி குளிர்கால பயிர்கள்ன்ட்டு இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த 3 போகத்திலயும் அவங்க நெல் விளைவிச்சு ஓரளவு எல்லாமே ஈல்டு நல்லா பார்த்திருக்கேன். எனக்கு அக்ரிகல்ச்சருக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. எங்க ஸ்கூல்ல ஹெர்பேரியம் செய்யறதுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ நான் மேற்கூறியபடி எங்களுடைய தோட்டத்துல பாறைகள் அதிகமா இருக்கு, அவ்வளோ செடிகள். அந்த அந்த டெசிடுவர்ஸ் சொல்லுவாங்க, ட்ரை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, டெசிடுவர்ஸ், ட்ரை டெசிடுவர்ஸ், இது மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. வறண்ட நிலையில இருக்கிற தண்ணியில வளர்ற விஷயம்தான் எங்க வீட்டு பின்னாடி இருந்தது. அதனால அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு நாங்க எல்லாம் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்டப்போ, எங்களோட பள்ளிக்கு அவங்களுக்குன்ட்டு ஒரு நிலம் இருக்கு. அங்க போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் அவங்களே இந்த இயற்கை வேளாண்மை மையம்னு இருக்கு, அவங்க கொஞ்சம் லீனியண்டா இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்ததுனால அப்போ நாங்க போயிட்டு அந்த ஹெர்பேரியம் அதுக்கான விஷயத்த கலெக்ட் பண்ண அங்க போயிட்டு எல்லாம் கொண்டு அத பண்ணோம். இது மட்டும் இல்லாது இந்த கிரீன் பீஸ் அமைப்பினர் இந்த பிடி காட்டன்ல இருந்து பல வகையான இந்த கத்திரிக்காய், எப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நிறைய பேசினாங்க. மான்சோன்டோ பத்திலாம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, கான் அப்படின்னா மக்காச்சோளம் அப்படின்னா அதுல நிறைய ஃபைபர் இருக்கு, சீக்கிரத்துல செரிக்காது. அது ரொம்ப ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாலே பசி அடங்கும். அது ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு விஷயம். ஆனா அது வேகிறதுக்கு நேரம் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸிலி டைஜஸ்டபிள். இதை மாத்தி ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல இந்த ஸ்வீட் கார்ன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண. இந்த ஸ்வீட் கார்ன் பாத்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதே மாதிரி அதுல கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஜாஸ்தி. மிச்சதெல்லாம் பாரம்பரிய முறைப்படி இருக்கிற மக்காச்சோளத்தோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இல்ல அவ்வளோ சத்து கம்மி. அதுவும் இல்லாம அதிகப்படியான மாவு சத்து தான் இருக்கு.
இது வந்து நார்மலான பாரம்பரிய முறைப்படி வருகிற மக்காச்சோளத்தில் அந்த மாதிரியான விஷயம் கம்மி. இதெல்லாம் எதிர்த்து போராடினாங்க அமெரிக்கால. அமெரிக்கான்றது தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா எல்லாம் சேர்ந்ததுதான் அமெரிக்கா, அமெரிக்க கண்டம். அங்க முக்கியமான பகுதியினர் இத ஸ்டேபிள் ஃபுட்டா சாப்பிடுறாங்க. நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றது நமக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? நீங்க சம்பாதிக்கிறதுல முக்கியமா எதுக்கு செலவு பண்றீங்கன்னு யோசிக்கணும். அதாவது ஒரு பழமொழி உண்டு, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறுன்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது என்னன்னா, நீங்க நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுறதுக்கு நிறைய செலவு பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வைத்தியர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல விஷயங்களை வாங்கி சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க. இந்த கான்செப்ட் வந்து நான் பல வகை ஹியூமன் ஜியோகிராஃபி படிக்கும்போது ட்ரைப்ஸை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சாப்பிடுறது, அவங்க என்ன சாப்பிட்டு எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, அது மாதிரி பல வகையான விஷயங்கள். இந்தியன் ஜியோகிராஃபி அப்படின்னா இந்தியா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னா அதுல எல்லாமே வரும். ஹியூமன் ஜியோகிராஃபியும் உண்டு, எக்கனாமிக்கலும் உண்டு, பொலிட்டிக்கலும் உண்டு, எல்லாம் உண்டு. இதுல முக்கியமா இந்த ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியால ஹியூமன் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்கல் இது ரொம்ப மெயின். ஸோ இந்த பொருளாதார ரீதியா வரும்போது விவசாயம் தான் முக்கிய துறை. அதுல குளிர்கால கோடைக்கால பயிர்கள், பணப்பயிர்கள் அப்படின்ட்டு பல வகையான விஷயத்த படிக்கிறோம். கொஸ்டின் வந்து இதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா வரும். காரிஃப், ராபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி பயிர் வகைகளை பற்றியும் அதை விளைவிக்கிற மக்கள் பற்றியும் இன்னும் பிற மக்கள் ட்ரைப்ஸ் சொல்றாங்க. இவங்கெல்லாம் நாட்டின் முதுகெலும்புன்ட்டு ஏற்கனவே காந்தி சொல்லியிருக்காரு. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கிருந்தா சாப்பாடு வருது. ஸோ அந்த சாப்பாடு எப்படி பண்றாங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அது சாதாரணமா காய்கறிகள் நாங்கள் விளைவித்து பார்த்த போதே தெரிந்து கொண்ட விஷயங்கள். அதுவும் இல்லாம இப்போ இந்த ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு மாடிஃபைடோ இல்ல எடிட்டடோ ஒரு குரோமோசோம் இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி, அதாவது கிளைமேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ், அதாவது ரெசிலியன்ஸ் இருக்கிற மாதிரியான பயிர்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா அது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துது, அதனால நம்ம உடம்புக்கு என்ன விளைவுகள் வரும், இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்டுக்குள்ள டீப்பா போனதுக்கு காரணம், சின்ன வயசுல இருந்து நான் பல வகையான விஷயங்களில், அதாவது சைனஸ் வந்திருக்கு எனக்கு, அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலின்னு சொல்லுகிற மைக்ரேன், இது மாதிரி நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தமான நோய்கள், இதுல எல்லாம் அதிகமா அடிபட்டு வந்ததுனால எப்படி ஹெல்த்தியா இருக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டதா, நல்லது சாப்பிட்டாதான் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நல்லா சாப்பிடணும். நல்ல சாப்பாட்டுல இருந்து தான் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நான் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ண விரும்பினேன். ஏன்னா எங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சர்க்கரை நோயாளிகள், நீரழிவு நோய்,
டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது சம்பந்தமான நோயாளிகள் வீடில் பரவலாக இருந்த காரணத்தினால் அதில் நான் சிக்க தயாராக இல்லை. அதற்காக நான் மேற்கொண்ட ஒரு ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மில்லட் சாப்பிட்டவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ராகி அப்படிங்கிற விஷயம் பெரிய ஒரு கான்செப்டா எல்லா ஊர்லயும் இருக்கு. ஆனா அதை ஏழைகளின் உணவுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது ரொம்ப தவறான புரிதல். எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் மட்டும் அந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் அது காணா போயிடும். அது மாதிரி சில உணவுகள் ஒரு ஒரு பண்டிகையில மட்டும் இடம்பெறும். ஸோ வருட வரையா பாத்தீங்கன்னா இது எல்லாமே எங்க வீட்டுல இருந்திருக்கு. ஆடி வெள்ளியில கூழ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது மக்காசோளம், கம்பு, சில தானியங்களையும் வச்சு படைப்பாங்க. பொங்கல் அப்போ பாத்தீங்கன்னா பூசணி பூவிலிருந்து பூசணிக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கரும்பு, இந்த மாதிரியான மஞ்சள், இதெல்லாம் அந்தந்த பண்டிகையில மட்டும் வச்சுட்டு மற்ற டைம்ல காண போயிருது. அதோட யூஸும் கிடையாது. அந்த மஞ்சளை தூக்கிதான் போடுவாங்க, அதோட யூஸ் இல்ல. வார வாரம் வெள்ளிக்கிழமையில் வைத்து படைக்கின்ற வெற்றிலை என்று சொல்லக்கூடிய வெற்றிலை, அதையும் தூக்கிதான் போடுவாங்க. அதோட யூஸ் நிறைய. அது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், என்னோட பாட்டி வெத்திலை எடுத்து மாவுல போடுவாங்க, அரைச்ச மாவுல போடுவாங்க. ஏன்னு கேட்டா ரொம்ப சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகாது, ரொம்ப புளிச்சிடாது அப்படி சொல்லுவாங்க. சோ அதுல என்ன இருக்கு? அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஏதோ ஒரு ஆர்கனிசம் இருக்கு. அது இட்ஸ் ஃபைட்டிங் வித் பாக்டீரியாஸ். ஃபெர்மெண்ட் எப்படி ஆறுது? ஏதோ ஒரு பாக்டீரியா, ஏதோ ஒரு ஆர்கனிசம் ஈஸ்ட் இருக்கு, அத டெவலப் ஆகாம தடுக்கிறதுக்கான கான்செப்ட் பாத்தீங்கன்னா வெத்திலையில இருக்கு. நிறைய விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷன்ல எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸ்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பொங்கல் அப்போ மஞ்சள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு, பம்கின், அதுக்கப்புறம் அந்த விஷயம் காண போயிடும். எங்க வீட்டுல அதுக்கப்புறம் பம்கின் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஏகாதசி அப்போ 21 காய் போட்டு சமைப்பாங்க. அதுக்குன்னு சில நேரம் அதை கட் பண்ணி வச்சு எங்க ஊர்ல கரெக்டா அந்த டைம்ல, அந்த ஃபெஸ்டிவ் டைம்ல அது கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லயும் சில விஷயம், கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எள்ளு உருண்டை, சீடை மாதிரியான விஷயங்கள் கரெக்டா அந்த டைம்ல மட்டும் அந்த எள்ளு அதுக்கான பர்பஸ் அப்புறம் முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டையில வைப்பாங்க விநாயகர் சதுர்த்தி அப்போ, அதுக்கப்புறம் அது காணா போயிடும். ஒரு ஒரு பண்டிகை அப்போ சில விஷயங்கள் கரெக்டா. நவராத்திரி வரும்போது சுண்டல் ஒரு 9 டேஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த சுண்டல் கான்செப்ட் முடிஞ்சிடும். அது இந்த மாதிரி பண்டிகைக்கு ஏற்ப சில விஷயங்கள் உள்ள வர்றது, அதுக்கப்புறம் அது காணா போயிடுறது. ஸோ இந்த விஷயத்த பேலன்ஸ்டா நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நல்லா இருப்போன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒரு தமிழர்களின் பண்டிகை இல்லாமல் பலவித மக்களும் அந்த புத்தாண்டை செலிப்ரேட் செய்யும்போது 6 சுவைகள் கலந்த ஒரு விஷயத்தை செய்து கடவுளுக்கு படைக்கிறார்கள். 6 விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு மாங்காய் பச்சடியில 6 விஷயம். வேப்பம்பூ போடுவாங்க, வேப்பம்பூ இல்லாதவங்க வெந்தயம் போடுவாங்க. அந்த நாள் மட்டும் அதை சாப்பிடுறோம்.
ஸோ ஒரு இப்ப பண்டிகை போய் எல்லாத்தையும் பேலன்ஸ்டா சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஆனாலும் எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீரிழிவு நோய் எப்படி வந்தது? ஆனா பண்டிகையை நல்லா செலிப்ரேட் பண்ணி ஒரு பண்டிகையும் பாத்தீங்கன்னா வடை, பாயசம், கூட்டு, பொரியல் எக்கச்சக்கமா அது கன்சியூம் பண்றதுனாலயோ, இந்த அரிசி அதிகமா கன்சியூம் பண்றதாலயோ எப்படி வருது? இந்த ரிசர்ச்குள்ள போனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க வீட்டுல என்ன சாப்பிடுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இதுல மில்லட் நிறைய சாப்பிட்டவங்களுக்கு இந்த தொந்தரவு கம்மி. அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் அதுதான் சர்க்கரையா மாறுது. கார்போஹைட்ரேட்ஸ் தான் போயிட்டு சர்க்கரையா மாறுது. அது அதிகப்படியா இப்ப ஏற்கனவே நீங்க இப்ப சப்பாத்தி சாப்பிடுறதுனால எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏன் சாப்பிட சொல்றாங்கன்னா, அரிசி சாப்பிடும்போது ஒரு பிளேட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், சாம்பார், ரசம், மோர் அடுத்தடுத்து. அதனால அந்த அரிசியோட அளவு அதிகமாகிறது. அதனால கார்போஹைட்ரேட்ஸோட அளவு இன்டேக் அதிகமா இருக்கு. அதே நீங்க சப்பாத்தி சாப்பிடும்போது ஒரு 2-3 சப்பாத்திக்கு மேல சாப்பிட முடியாது. அது காரணம் அதுல இருக்க ஃபைபர். நீங்களே மாவு மெஷின்ல அரைச்சு கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்க அந்த எல்லா சத்தும் இருக்கும், நிறைய ஃபைபர் இருக்கும். அப்ப அது செரிக்கிறதுக்கு பல வகையான டைம் ப்ராசஸ்குள்ளார போய் நேரம் அதிகமா எடுத்துக்கும். அதனாலதான் சப்பாத்தி சாப்பிட சொல்றாங்க. சப்பாத்தி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி போயிடணும், இல்ல சர்க்கரை அளவு கம்மியாயிடும் சாப்பிடுறதுனால மட்டும். இதுதான் இத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. சப்பாத்தியை சாப்பிட்டா ஃபைபர் வீட்டுல அரைச்ச மாவுல நீங்களே மெஷின்ல கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு அதுல செஞ்ச சப்பாத்தியில கண்டிப்பா ஃபைபர் நிறைய இருக்கு. அதை சாப்பிட்டீங்கன்னா 2 சாப்பிடும் போது அது ஒரு ஃபில்லான ஒரு ஃபீலிங்க கொடுக்கும். யூ ஃபீல் த fulfillment after consuming 2 rotis. That will not happen while consuming the rice. ரைஸ்ல சாப்பிடும் போது வாயில இருக்க சலைவா that is also one of the reason for the digestion. வாய்க்குள்ளேதான் ஆரம்பிக்குது செரிமானம். அப்போ சப்பாத்தி சாப்பிடும் போது அந்த ப்ராசஸ் நடக்கிறது இல்லை, உள்ள போய் அங்கதான் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஐ மீன் அது சாப்பிடும் போதும் நடக்குது, பட் ரைஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிறது. நீங்க கடிச்சு மென்னு முழுங்குறதுக்குள்ள அந்த இதை யோசிச்சு பாருங்க. ரைஸ் சாஃப்டான ஒரு விஷயம், அது அப்படியே வாயில நிறைய அப்படியே முழுங்கிடுவீங்க. அதுவும் அது வயிற்றுக்குள்ள சீக்கிரமா போய் செரிச்சிரும். நிறைய இருக்கு விஷயம். நான் ஒரு பெரிய டயட்டீஷியனோ இல்லாட்டி மருத்துவ துறையில் இருந்து தேர்ச்சி பெற்ற ஒரு நபரோ இல்லை. அதனால நான் பேசுறதெல்லாம் என்னோட அறிவை சார்ந்தது, என்னோட புரிதலை சார்ந்தது அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிக்கிறேன். இதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி டாக்டரையோ டயட்டீஷியனோ கேட்டுக்கங்க, அது உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்குன்றத தெரிவிச்சுக்கிறேன். எந்த கான்செப்ட்ல ஆரம்பிச்சோம் நம்மன்னு யோசிக்கணும். பூம்புகார்ல இருந்து ஆரம்பிச்சோம். ட்ரைப்ஸ் பத்தி. ட்ரைப்ஸ்ங்கிறவங்க பொக்கிஷம், நாட்டின் பொக்கிஷம் நிறைந்த நபர்கள் யாருன்னா பழங்குடியினர். அவர்களிடம் இருக்கிறது அவங்களோட வழி வழியா வர அந்த அறிவுல இருக்கு பொக்கிஷம். அவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்கள். தேன் பத்தி சொல்லணும்னா, நான் டெல்லியில இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கொண்டு தேன் கொடுத்தாங்க. அவங்க அப்பா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர்.
அதனால அந்த மொத நெஜத்தேனு, அதாவது நெஜத்தேனு நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். கனகாம்பரம் பூவை எடுத்து உறிஞ்சிங்கனாலோ இல்லாட்டி இட்லி பூன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர்லயும் வெள்ளை கலர்லயும் கொத்து கொத்தா பூக்கும். அந்த பூவை ஒரு பூவை எடுத்து அதோட அடி பக்கத்துல இருந்து உறிஞ்சிங்கன்னா தேன் வரும். அதனால டைரக்டா தேன் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பா தேன் எப்படி இருக்கும்னு தெரியும். ஈஸியா உங்களால நெஜ தேன் இது ப்ராசஸ் பண்ணி வர அடல்ட்ரேட்டட் அது என்ன அப்படிங்கறது கலப்படம் எதுல இருக்குன்ட்டு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நீங்க வேணா கனகாம்பர பூவை பறிச்சு அதோட அடியில, நேரா மேல இருந்து இல்ல, அடியில காம்புல இருந்து உறிஞ்சிங்கன்னா, பூவோட காம்புல இருந்து உறிஞ்சிங்கன்னா தேன் வரும். அதே மாதிரி இட்லி பூலையும் கொத்து கொத்தா இருக்கிற அந்த வெள்ளை கலர்லயும் இருக்கு, மஞ்சள் கலர்லயும் இருக்கு, சிவப்பு கலர்லயும் இருக்கு. அதுல இருந்து அந்த பூவை கிள்ளி அந்த காம்புல இருந்து உறிஞ்சிங்கன்னா தேன் வரும். ரொம்ப ஒரு வித்தியாசமான விளையாட்டு என்னன்னா, அண்டா நிறைய தண்ணி இருக்கும், அதுல கனகாம்பூர் செடியோட விதை அதை எடுத்துட்டு போட்டீங்கன்னா படப்படப்படான்னு பொரியும். அது பாப் ஆகி பாப்கார்ன் மாதிரியே டப் டப் டப்புன்னு பொரிஞ்சு அது அழகா அப்படி பண்றது அது ஒரு விளையாட்டு. அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். நகரத்துல இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா கிராமத்து மக்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கும். இந்த எங்கேயோ இருக்கிற ஆதிவாசி பழங்குடியினர் அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால சொல்ல விரும்புவது என்னவென்றால், வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது அவரவருடைய மனதை பொறுத்தது, நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்தது, அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்வை பொறுத்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்க மனசை பொறுத்து இருக்கு. ஆனா நீங்க யாரையுமே எடை போட முடியாது. இவங்க டெவலப்டு இல்ல, நாங்க டெவலப்டு, நாங்க ஃபார்வர்டு, அவங்கெல்லாம் பேக்வேர்டு, அவங்கெல்லாம் ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு இருக்க நாலேஜ் உங்களுக்கு இல்ல. யூ ஆர் அண்டர் த பேக்வேர்டு கம்யூனிட்டி. இந்த மாதிரி தரம் பிரிப்பதும் அதை வைத்து மட்டம் தட்டுவதும் இழிவான செயல். மிகப்பெரிய பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிற இடம் எதுன்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அதோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் தான் அதிகமான நாலேஜ் உள்ளவங்க. அவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். பியூர் பிரீட், நம்மள மாதிரி கண்டாமினேட்டட் இல்லை, பியூர் பிரீட். எந்த வகையிலும் பொல்யூட்டட் இல்லை. வழி வழியா எந்த ஒரு கலப்பும் இல்லாமல் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. சோ அதுதான் ஆதிவாசி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வர்றவங்க வழியா. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ரேர் பிரீடுன்னு யோசிக்கணும். அவங்கள நம்ம பாதுகாக்கணும். அவங்களோட வாழ்க்கைய அதிகமா நம்ம தலையிடாம இருக்கிறதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கிறதும் அவங்கள பாதுகாக்கிற வழிகள். அதுவும் இல்லாம அவங்க பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, அவங்கள எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்க. இயற்கையை பாதுகாக்கிறார்கள். சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அவங்களால தனியா சஸ்டைன் பண்ண முடியுது. அவங்கன்னு இல்லை, ஹிமாச்சல்லையும் நான் பார்த்திருக்கேன். சில கம்யூனிட்டிஸ் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அவங்க போடுற ஸ்வெட்டர்ஸ், அந்த ஷால்ஸ் அதெல்லாம் அவங்களே வீவ் பண்ணிக்கிறாங்க.
எவ்வளவு பெரிய விஷயம் அது. அவங்களால அவங்களோட உடைகளை செய்து கொள்ள முடிக்கிறது, அவர்களுக்கான உணவை செய்து கொள்ள முடிக்கிறது, அவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க செய்து கொள்ள முடிக்கிறது. இப்போ அவங்க பெஸ்டா நம்ம பெஸ்டான்னு நம்ம தான் யோசிக்கணும். ஏதோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதுல நிறைய அழிவு இருக்கு. இதெல்லாம் வேதங்கள்லயும் சொல்லி இருக்காங்க. வேதங்களை முற்றிலும் உணர்ந்தவர்கள் நல்ல அவங்களுக்கு வான சாஸ்திரம், வேத கணிதம், இது போக இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆயுர்வேதம்ங்கிறது வேதம். வேதம்ன்றது ஆயுர்ங்கிறது மனிதனுடைய ஆயுட்காலம்ன்றதை தாண்டி மனித உடம்பிற்கான வேதம் ஆயுர்வேதம். ஆயுஷ் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சமஸ்கிருதத்துல அர்த்தம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான வேதம்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வேதத்துல இருந்து வர்ற பிரிவு தான். அதெல்லாம் வேதங்கள் 4 இருக்குன்னா அதுல ஒரு பிரிவு எல்லா விதத்திலயுமே அதை பத்தி பேசியிருக்காங்க. உடம்புல இருந்து தான் எல்லாமே. நம்ம சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த அப்படிப்பட்ட சுவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கான வாழ்வாதாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கிராமம், எங்கெங்கோ மலைகளுக்கு இடையில் வாழ்கின்ற மக்கள், காடுபுறங்களில் வசிக்கின்ற மக்கள், எல்லாமே இருக்குங்க. எல்லாமே ஒரு கல்ச்சர்லயும் இருக்கு. இப்ப தமிழ்லயே பாத்தீங்கன்னா அழகா பிரிச்சிருக்காங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. காடும் காடு சேர்ந்த இடமும், வயலும் வயல் சேர்ந்த இடமும், கடலும் கடல் சேர்ந்த இடமும். அது பிரிச்சது எதுக்கு? பிரிவினை உண்டு பண்ண இல்ல. பிரிச்சது எதுக்குன்ட்டு யோசிச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அவங்களுக்கு பண்டமாற்று முறைதான் முதல்ல இருந்துச்சு. பண்டமாற்றுன்னா என்கிட்ட இருக்கிறது நான் விளைவிச்சதை நான் கொடுக்குறேன், எனக்கு இது கொடு. என்கிட்ட பால் இருக்கு, உங்ககிட்ட அரிசி இருக்கு, நம்ம மாத்திக்கலாம். இதுதான் தொன்று தொட்ட காலங்களில் நடைபெற்ற நடைமுறை. அதுல அவங்களுக்கு ஒரு புரிதலோட வாழ்ந்திருக்காங்க. காடும் காடு சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும். எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கான்னு தெரியல. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம். நீல குறிஞ்சி மலர்கள் அதை வச்சு அவங்க சொன்னாங்களான்னு கூட தெரியல. நான் ஆச்சரியமான விஷயம். அது எவ்வளவு ஒரு அறிவு இருக்கு அவங்களுக்கு. எல்லாமே ஏற்கனவே இருந்ததுதான். அதை நம்ம மெயின்டைன் பண்ணி பாதுகாக்கிறத விட்டுட்டு பிரிவினைய உண்டு பண்ணி அதை செதைக்க கூடாதுன்ற புரிதலை வச்சுக்கணும். இயற்கையை நேசிக்கணும். அப்படின்னா அதை சார்ந்து வாழ்கின்ற மக்களை கௌரவிக்க வேண்டும். அதை இந்த அரசாங்கம் கௌரவித்து மிகப்பெரிய ஒரு பணியில் அமர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை செய்திருக்கிறார். அது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதைதான் நான் சொல்றேன். எல்லாரும் எல்லா வகையிலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர். எல்லார்கிட்டயும் மேட்டர் இருக்கு. நம்ம டெவலப்டுனா எதுல டெவலப்டு? எதுல? குப்பைய குவிக்கிறதுல டெவலப்டா? இதான் டெவலப்மெண்டா? அது இருக்கட்டும். என்று விடக்கூடிய விஷயங்கள் அல்ல, மேம்போக்காக விடக்கூடிய விஷயங்கள் அல்ல.
இயற்கையோட வாழ முயற்சி செய்யுங்கள். ஏதோ ஒரு டைம்ல கிடைச்ச வாய்ப்புகள்ல சில இடங்களில் ஒரு 10 நாள், 15 நாள், ஒரு மாதம், அது மாதிரி எல்லாம் சில இனம் அல்லது மொழி அல்லது மக்கள் அவர்களோட வாழ நேர்ந்தது. அவங்க கிட்ட இருக்கிற ஐடியாஸ், அவங்களுக்கான புரிதல், அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வியக்கத்தக்க வகையில் இருக்கிற விஷயங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக கிராமப்புறம் மற்றும் இந்த மாதிரி காடுகள் மற்றும் மலைகள் அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற ஆடம்பரம் நமக்கு இல்லை என்பது உண்மை. அருவி வழிகிறது, அங்கு தேங்கி இருக்கும் அந்த தண்ணீரில் அப்படியே டைவ் பண்ணி அதுல திளைத்திருப்பது சுற்றிலும் மரங்கள், பறவைகள், வானம் தெரியாத அளவிற்கு. அப்படியே அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்ட்டு உங்களுக்கு தானா தெரியும். எத்தனையோ பேர் பாடெல்லாம் எழுதியிருக்காங்க. திரிக்கூட ராசப்ப கவிராயர் மழைய பத்தி பாடியிருக்கு. நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதாவது பல வகையான ராகம் தாளம் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல இந்த ஃபோக் லோடுன்னு சொல்லுவாங்க. ஃபோக் ரிலேட்டடான பாட்டு, கிராமப்புற பாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஏதோ ஒரு நடையில் அந்த பாட்டு அவர் எழுதியிருப்பாரு. திரிக்கூட ராசப்பா கவிராயர். அவரோட பேரு வித்தியாசமாக இருந்ததாலோ, அதுவும் இல்லாம அந்த பாட்டு இயற்கை நிறைய பாத்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு, எந்த வகையான இந்த நூல்கள் எடுத்தாலும் இலக்கியங்கள்ல இயற்கையை வர்ணிக்காதவர்களே இல்லை. ஒண்ணு சாமியை பத்தி வர்ணிச்சிருப்பாங்க, இல்ல இயற்கையை பத்தி வர்ணிச்சிருப்பாங்க. அதற்கு புறம் அகம் அப்படின்ட்டு தனித்தனியா வச்சு சொல்லியிருக்காங்க. புறம் என்றும் அகம் என்றும் தனியாக பிரித்து அதற்கான விஷயங்களை அவங்க பாடியிருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல அந்த சில பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். நம்ம மக்கள் கண்டிப்பாக இயற்கையோட வாழ்ந்த அந்த புரிதலை வைத்திருந்த மக்கள் எல்லாருமே. நம்ம அதுல இருந்தெல்லாம் விலகி இப்போ அந்த மாதிரி வாழ்ற மக்களை பார்த்து விமர்சனம் செய்வது இழிவான செயல். அதாவது ஒரு மான், தாய் மான், அது தாய்மானும் ஒரு அதோட குழந்தை புள்ளிமானோ, அது ஏதோ ஒரு மானின் வகை, ஒரு அம்மா மானும் குழந்தை மானும் போயிட்டு இருக்கு. அப்போ நிறைய வெயில். அப்போ அந்த அம்மா மான் அப்படி அம்மா என்கிற அந்த மானுக்கு குழந்தைய பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதால நடக்க முடியல, வெயில் தாங்கல. அம்மாவோட வேலை என்ன? குழந்தைய காப்பாத்துறது. அது என்ன பண்ணுச்சு? அந்த மானை நின்னுக்குச்சு. அப்போ அந்த மானோட நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழல்ல அந்த சின்ன மான் படுத்துக்குச்சு. அது படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெயில், சுட்டரிக்கிற வெயில்ல அந்த மான் அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கு, அந்த குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு. இத பாடியிருக்காங்க. ஆனா எந்த இலக்கியம்ன்றது எனக்கு மறந்துருச்சு. ஏகப்பட்ட இலக்கியங்கள்ல ஒரு தமிழ் இலக்கியத்துல ஒரு பாட்டு, அதுல வரக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இந்த 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புக்கான தமிழ் பாட புத்தகத்தில் வந்த ஒரு பாட்டு இது. சோ தமிழ் அறிஞர்கள் அந்த பாட்டை மிக சுலபமாக
கண்டறிய முடியும். ஒரு தாய்மான் எப்படி அதோட குழந்தைய பாதுகாக்கிறது அப்படிங்கறது அதை எழுதியிருப்பாங்க. அது இது ஒரு ஜஸ்ட் எனக்கு புரிஞ்ச விஷயம், அதாவது எனக்கு ஞாபகத்துல இருக்க விஷயம். அந்த ஹோல் சாங் எனக்கு ஞாபகம் இல்லை, அது எந்த இலக்கியத்தில் வர்றது அப்படிங்கிறது அதிகமாக எனக்கு நினைவில் இல்லை. எல்லாமே கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. இயற்கையோட வாழ்ந்த மக்கள் இத எழுதியிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அத வேடிக்கை பார்த்திருப்பாங்க யாராவது. அவங்க ஏன் அதை தடுக்கலங்கிறது வேற விஷயம், அது ஓடி போயிரும். அதனால அவங்க தடுக்காம வந்திருக்கலாம். ஆனா அத பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாத்து வளர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அது ஒரு ஒவ்வாமையாகவோ இல்ல உருவகப்படுத்தியோ சொல்லியிருப்பாங்க, மெட்டபோர் மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா இலக்கியங்கள்லயும் இயற்கையை பத்தி பேசியிருக்காங்க, எல்லா கல்ச்சர்லயும் அது இருந்திருக்கு. அப்புறமும் நம்ம நம்மளாலதான் வாழ முடியலன்னா அந்த இயற்கை சார்ந்து வாழ்கின்ற மக்களை பாதுகாக்கவும் தவறுகிறோம். அவங்கள எக்ஸ்பிளாய்ட் பண்றோம், அவங்கள இழிவா நடத்துறது எல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். அவங்க ஒரு பொக்கிஷம், நாட்டின் பொக்கிஷம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஹியூமன் ஜியோகிராஃபி அந்த மாதிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்களையே நோக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.